இது திருப்புலகாமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் 6ஆம் நாள் திருச்சடங்கான வனவாச நிகழ்வு நடந்து வருவதற்கான ஆரம்ப நிகழ்வுகள் ஆரம்பமாகி கொண்டிருந்த வேளை இது. ஆலயத்தினுடைய உட்புறமாக இருக்கின்ற பரிவார மூர்த்தியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற திரௌபதி அம்மனுடைய திருச்சொருபத்தை நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே பஞ்ச பாண்டவர்கள் சகிதம் அவர்களுடைய ஆடை அலங்காரத்தோடு அவர்கள் இங்கே தர்மருடைய வழி காட்டுதலோடு வீவன் தர்மனிடம் இருந்து வாளை வாங்கி கொள்ளுகின்ற வாழ் மாற்றுகின்ற அந்த நிகழ்வுதான் இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். பெருந்திரளான அடியவர்கள் புடைசூழ அன்னையாகவே உருவகித்து நிற்கின்ற தருமர் இந்த வாளினை பீமனுடைய கைகளிலே கொடுக்கின்றார். பீமன் உருவோடும் திருவோடும் இந்த வாளினை வாங்கி பற்றி பிடித்தவாறு தனது அண்ணனிடம் வணக்கம் செலுத்தி தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றார். இந்த நிகழ்வுகள் அடியார்கள் நிறைவாக நிற்கின்ற போது இன்னும் பக்தியையும் வேகத்தையும் உந்துதலையும் ஏற்படுத்தும். இந்த பக்தியை மெச்சி பாடுகின்ற நேரம் தர்மரிடம் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்று பீமர் உருவோடு இந்த நிகழ்வுக்காக தயாராகி கொண்டிருக்கிறார். இங்கே நிறைவான அடியவர்கள் குழுமியிருக்கின்றார்கள். மகாபாரதத்தினுடைய கதாநாயகியாக திகழ்கின்ற திரௌபதி தாய் பஞ்ச பாண்டவர்களுக்கும் தாயாகவும் தலைவியாகவும் விளங்கி நின்றவள். தன்னை நம்பி நின்ற அடியவர்களை கைவிட்ட அல்ல இந்த தாய். மிக உருக்கமாக தத்துரூபமாக இந்த திருப்பழகாமம் வீதி எங்கும் இந்த ஐவர்கள் புடைசூழ அன்னையினுடைய கொலுவை சுமந்தவாறு இவர்கள் பயணப்பட இருக்கிறார்கள். அங்கே முன்னே நாள் நம்பியாராக இருந்த தர்மராக பாத்திரமேற்ற தட்சிணாமூர்த்தி நம்பியார் அவர்களை அவர்கள் வணக்கம் செய்கின்றார்கள். ஏராளமான அடியவர்கள் இந்த இரு மரகிலும் நிறைவாக நிற்கின்றார்கள். மிக பக்திபூர்வமாக இந்த நிகழ்வு நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. காவல் தெய்வங்களாக தேவாதிகள் இந்த பஞ்ச பாண்டவர்களை காவல் காத்து கொண்டு நிற்பது போல் இங்கே ஒவ்வொரு சக்திகளினுடைய உருவோடு நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் காண்பதற்கு இன்னும் ஒரு அழகை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே அன்னையினுடைய வனவாசி நிகழ்வு காலை வேளையிலே பக்தியோடு